Hello guys, welcome to Dr. Scratch YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஹியூமன் பிசியாலஜில பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ்ல பார்ட் 1 வீடியோ பார்க்க போறோம். நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம் அண்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் உங்களுக்கு தரேன். நீங்களும் உங்க என்சிஆர்டி புக் உங்க பக்கத்துலயே வச்சு லைன் பை லைன் கோ த்ரூ பண்ணிட்டே வாங்க. Breathing and exchange of gases. As you have read earlier, oxygen O2 is utilized by the organism to indirectly break down simple molecules like glucose, amino acids, fatty acids, etc. to derive energy to perform various activities. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்துட்டு ஆர்கானிசமால யூட்டிலைஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னா இன்டைரக்டா பிரேக் டவுன் பண்ணுது. என்ன இன்டைரக்டா பிரேக் டவுன் பண்ணுது? சிம்பிள் மாலிகுல்ஸ் எல்லாத்தையுமே இன்டைரக்டா பிரேக் டவுன் பண்ணுது. அந்த சிம்பிள் மாலிகுல்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் தான் சிம்பிள் மாலிகுல்ஸ். இதெல்லாமே எதுக்காக பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னா இது மூலயமா அது வந்து எனர்ஜியை டிரைவ் பண்ணிக்கும். நிறைய ஆக்டிவிட்டிஸ், வேரியஸ் ஆக்டிவிட்டிஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இது மூலயமா அது எனர்ஜியை டிரைவ் பண்ணிக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கேட்டபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் லைன் பார்க்கலாம். Carbon dioxide CO2 which is harmful is also released during the above catabolic reaction. So இந்த catabolic reaction அப்போ கார்பன் டை ஆக்சைடுமே ரிலீஸ் ஆகுது. இங்க என்ன சொல்றாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு which is harmfulன்னு சொல்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு harmfulன்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து இந்த catabolic reaction அப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா it is therefore evident that O2 has to be continuously provided to the cells and CO2 produced by the cells have to be released out. என்னன்னா O2 வந்து கண்டினியூவா செல்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுமாமா அண்ட் CO2 வந்துட்டு செல்ஸால ப்ரொடியூஸ் ஆகுதுல அதை வந்து ரிலீஸ் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. This process of exchange of O2 from the atmosphere with CO2 produced by the cells is called breathing, commonly known as respiration. So, in the process of exchange of O2 from atmosphere with CO2 produced by the cells is called breathing. இதை நம்ம காமனா respiration அப்படின்னு சொல்லலாம். So, respiratory organs. Mechanism of breathing vary among different groups of animals depending mainly on their habitats and level of organization. So, breathing ஓட mechanism, அதாவது அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட பிரீத்திங் மெக்கானிசம் வந்துட்டு வேரி ஆகும். அது வந்து ரெண்டு மோடால வேரி ஆகும். என்னென்ன அப்படின்னா ஒன்று ஹேபிடேட், இன்னொன்று லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். Lower invertebrates like sponges, coelentrates, flatworm, etc. exchange O2 with CO2 by simple diffusion over their entire body surface. Lower invertebrates, இங்க மூணு lower invertebrates கொடுத்திருக்காங்க. Sponges, coelentrates, flatworms. ஸோ இது மூணுமே O2 CO2 எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னா அதோட என்டையர் பாடி சர்ஃபேஸ் மூலமா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் by simple diffusion method. ஓகேவா? Earthworm use their moist cuticle and insects have a network of tubes, tracheal tubes to transport atmospheric air within the body. இப்போ earthworm இருக்குல்ல அது வந்துட்டு இந்த O2 CO2 எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னா அதோட மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் மூலமா அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அதே மாதிரி இன்செக்ட்ஸ் வந்து எப்படி O2 CO2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னா அங்க நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ் இருக்கும். அந்த டியூப்ஸை வந்து நம்ம ட்ரக்கியல் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது மூலியமா அட்மாஸ்பெரிக் ஏரை அது அதோட பாடிக்குள்ள கொண்டு வருது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகேவா? Special vascularized structure called gills, brachial respiration are used by most of the aquatic arthropods and molluscs, whereas vascularized bags called lungs, pulmonary respiration are used by the terrestrial form for the exchange of gases. Special vascularized structure அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கில்ஸுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பிராக்கியல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எந்தெந்த கில்ஸ் வந்து எந்தெந்த ஆர்கானிசமால யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னா
அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கஸ். அக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸும் மொலஸ்கஸும் கில்ஸ் மூலியமா ரெஸ்பயர் பண்ணுது. அதே மாதிரி வாஸ்குலரைஸ்ட் பேக்ஸ் கால் லங்ஸ், அதை வந்து நம்ம பல்மனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது டெரெஸ்ட்ரியல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆர்கானிசம் எல்லாமே வந்து லங்ஸ் மூலியமா ரெஸ்பயர் பண்ணிக்கும். Among vertebrates, fishes use gills, whereas amphibians, reptiles, birds, and mammals respire through lungs. Amphibians like frogs can respire through their moist skin, cutaneous respiration also. So, vertebrates பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் வந்து கில்ஸ் மூலமா ரெஸ்பயர் பண்ணுது. அதே மாதிரி ஆம்பிபியன்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் இது நாலுமே வந்து லங்ஸ் மூலமா ரெஸ்பயர் பண்ணுது. ஆம்பிபியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆம்பிபியன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஃப்ராக் தான். அப்போ அந்த ஃப்ராக் வந்து ஸ்கின் மூலியமா ரெஸ்பயர் பண்ணிக்குமாமா. அந்த டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். We have a pair of external nostril opening out the upper lip and leads to the nasal chamber through the nasal passage. என்ன அப்படின்னா above the upper lip, upper lipக்கு மேலே என்ன இருக்குது, we have a pair of external nostril. இந்த external nostril வந்து எங்கே லீட் பண்ணும் அப்படின்னா nasal chamberக்கு லீட் பண்ணும். எது மூலியமா நேசல் சேம்பருக்கு லீட் பண்ணுது அப்படின்னா நேசல் பேசேஜ் மூலியமா அது நேசல் சேம்பருக்கு லீட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்னன்னா, the nasal chamber opens into pharynx, a portion of which is common passage for food and air. நேசல் சேம்பர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். எங்கே ஓப்பன் ஆகும்? ஃபேரிங் ரீஜன் அப்படின்ற ஒரு ரீஜனை ஓப்பன் ஆகும். இந்த ஃபேரிங் ரீஜன் தான் வந்து காமன் பேசேஜ் ஃபார் ஃபுட் அண்ட் ஏர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, the pharynx open through the larynx region to the trachea. Pharynx open through the larynx region to the trachea. Larynx is a cartilaginous block which helps in sound production and hence called sound box. இந்த larynx regionல ஒரு cartilaginous box இருக்கு. அந்த cartilaginous boxை நம்ம sound boxன்னு சொல்கிறோம். ஏன்னா அது sound produce பண்ணுறதுனால அது sound boxன்னு சொல்கிறோம். During swallowing, glottis can be covered by a thin elastic cartilaginous flap called epiglottis to prevent the entry of food into larynx. ஸோ நம்ம ஸ்வாலோ பண்ணுறப்போ, இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபுட் சாப்பிட்டுட்டு அதை ஸ்வாலோ பண்ணுறப்போ அந்த ஃபுட் எல்லாமே லாரிங்ஸ் ரீஜனுக்கு போகாமல் இருக்க ஒரு லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, கவர் பண்ணுது. கிளாட்டிஸ் ரீஜனை வந்துட்டு ஒரு லேயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா அந்த லேயர் பேர் எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த எபிக்ளாட்டிஸ் வந்து ஒரு கார்டிலேஜினஸ் ஃப்ளாப் இல்லாட்டினா அந்த ஒரு எலாஸ்டிக் ஃப்ளாப்னு சொல்லலாம், தின்னாக இருக்கும். ஸோ தின் எலாஸ்டிக் ஃப்ளாப் கால் எபிக்ளாட்டிஸ் கவர் த கிளாட்டிஸ் டு ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு லாரிங்ஸ். லாரிங்ஸ் ரீஜனில் ஃபுட் போகாமல் இருக்கிறதுக்கு கிளாட்டிஸ் ரீஜனில் எபிக்ளாட்டிஸ் வந்து கவர் பண்ணிக்குது. அதனால தான் நமக்கு ஃபுட்டோ இல்லை ஸ்வாலோ பண்ணும்போது இல்லை தண்ணி குடிக்கும்போது வாட்டர் சப்ஸ்டன்ஸோ ஃபுட்டோ எதுவுமே வந்து லாரிங்ஸ் ரீஜன், அதாவது வின் பைப் ரீஜனுக்கு நம்ம அது போகாமல் தடுக்குது. ஓகேவா? எபிக்ளாட்டிஸ் வந்து ஃபுட்டு அப்புறம் எந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம இன்டேக் பண்ணாலுமே அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து வின் பைப்புக்குள்ளே போகாமல் ஃபுட் பைப்புக்குள்ளே போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ்னு ஒரு ஃப்ளாப், ஒரு லேயர், அதுதான் வந்து எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரக்கியா இஸ் அ ஸ்ட்ரெயிட் டியூப் extending up to the mid-thoracic cavity which divides at the level of 5th thoracic vertebra into right and left primary bronchi. இப்போ என்ன அப்படின்னா ட்ரக்கியா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் டியூப். ஓகேவா? இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா மிட் தொராசிக் கேவிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேவா? மிட் தொராசிக் கேவிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி அங்கே ஒரு டிவிஷன் நடக்குது. ஓகேவா? அந்த டிவிஷன் நடக்கிற பிளேஸ் எங்கே அப்படின்னா 5th thoracic vertebra. டிவிஷன் நடக்கிற பிளேஸ் எது? 5th thoracic vertebraல ஒரு டிவிஷன் நடக்குது. அந்த டிவிஷன் மூலமா அது ரெண்டாக பிரியுது. ஒன்று ரைட்,
இன்னொன்று லெஃப்டாக பிரியுது. ஓகேவா? அந்த ரைட் லெஃப்டாக பிரியறது வந்து நம்ம ப்ரைமரி ப்ராங்கை அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்ன சொல்லலாம்? ப்ரைமரி ப்ராங்கை அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைமரி ப்ராங்கை வந்து ஃபர்தராக இந்த ப்ரைமரி ப்ராங்கை வந்து ஃபர்தராக இது டிவைட் ஆகி இந்த ப்ரைமரி ப்ராங்கை இது ஃபர்தராக டிவைட் ஆகி என்ன கொடுக்குது? செகண்டரி, டெர்ஷரி. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராங்கியோல்ஸ். ஒன்றா, அதாவது சிங்குலராக இருந்தால் ப்ராங்கியோல், ப்ளூரலாக இருந்தால் ப்ராங்கியோல்ஸ் ஆயிரும். ஓகேவா? bronchioles. So the bronchioles, the trachea, primary, secondary and tertiary bronchi and initial bronchioles are supported by incomplete cartilaginous ring. Okay va? So for என்ன சொல்றாங்க அப்படின்னா trachea ஒன்று, primary bronchi, secondary bronchi, tertiary bronchi. இது எல்லாமே வந்துட்டு இனிஷியல், அதாவது அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு ரிங்கால் அது வந்து சப்போர்ட் ஆகுது. அந்த ரிங் பேர் என்ன அப்படின்னா கார்டிலேஜினஸ் ரிங் அப்படின்னு சொல்லலாம். Each terminal bronchi give rise to a number of very thin irregular walled and vascularized bag-like structure called alveoli. So terminal bronchi, டெர்மினல்னால் என்ன? எண்ட். ஸோ எண்ட் ஆஃப் த ப்ராங்கியோல்ஸில் வந்துட்டு ஒரு தின்னாக இர்ரெகுலராக வாஸ்குலரைஸ்ட் ஒரு பேக் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆல்வியோலை அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். The branching network of bronchi, bronchioles, alveoli comprises the lungs. ஸோ என்னென்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராங்கை வந்து ப்ரைமரி ப்ராங்கை பார்த்தோமா. அப்புறம் செகண்டரி டெர்ஷரி எல்லாமே டிவைட் ஆகி நம்ம என்னென்னு சொன்னோம்? அதை ப்ராங்கியோல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராங்கியோல்ஸ் மூலயமா எண்டில் வர்றதெல்லாமே வந்து அது வந்து ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரை ரேஸ் பண்ணுது. அதை நம்ம ஆல்வியோலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராங்கை, ப்ராங்கியோல்ஸ், ஆல்வியோலை இதுதான் வந்து லங்ஸில் இருக்குது. காம்ப்ரைசஸ் த லங்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் we have two lungs which are covered by double layer pleura with pleural fluid between them. ஏன்னா நம்மளுக்கு ஒரு டபுள் லேயர் லங்ஸை வந்துட்டு 2 லங்ஸ் இருக்கா நம்மளுக்கு. அந்த 2 லங்ஸுமே வந்து ஒரு ரீஜனால் கவர்ட் ஆகிருக்கு. அந்த ரீஜன் வந்து டபுள் லேயராக இருக்கும். அதை வந்து நம்ம ப்ளூரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டபுள் லேயராக இருக்கிறதுனால அந்த ப்ளூராக்குள்ளே இதுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும்ல, அந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது மூலயமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லங்ஸோட லங் சர்ஃபேஸில் இருக்க ஃப்ரிக்ஷனை வந்து அது வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ லங் சர்ஃபேஸில் இருக்க ஃப்ரிக்ஷனை அது வந்து ரெடியூஸ் பண்ணுது. எது ரெடியூஸ் பண்ணுது? ப்ளூரல் ஃப்ளூயிட். The outer pleural membrane is in close contact with thoracic lining, whereas the inner pleural membrane is in contact with the lung surface. ஸோ என்ன அப்படின்னா 2 ப்ளூரல் மெம்பரேன் இருக்குது. டபுள் லேயராக இருக்கிறதுனால ஒன்று அவுட்டர், ஒன்று இன்னர். ஸோ அவுட்டர் ப்ளூரல் மெம்பரேன் வந்துட்டு தொராசிக் லைனிங் கூட கான்டாக்டாக இருக்காமா. இன்னர் ப்ளூரல் மெம்பரேன் வந்து லங் கூட கான்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. So the part starting with external nostril up to the terminal bronchioles constitute the conducting part, whereas the alveoli and their duct form the respiratory or exchange part of respiratory system. ஸோ நம்ம பார்த்தோம்ல, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்லேருந்து நேசல் சேம்பருக்கு வருது, நேசல் சேம்பர்லேருந்து ஃபேரிங்ஸ்லேருந்து லேரிங்ஸ்லேருந்து எல்லாமே லேரிங்ஸ் ரீஜன்லேருந்து ட்ரக்கியாலேருந்து டிவிஷன் எல்லாம் நடக்குது. மிட் தொராசிக் கேவிட்டியில் டிவைட் ஆகுது. அதுக்கப்புறம் அது 2ஆக பிரியுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்லேருந்து ப்ராங்கியோல்ஸ் வரைக்கும் வர்றது வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டார்டிங்லேருந்து ப்ராங்கியோல்ஸ் வரைக்கும் வரதை வந்து நம்ம கண்டக்டிங் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆல்வியோலையும் டக்டையும் நம்ம ரெஸ்பிரேட்டரி பார்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
The conducting part transports the atmospheric air to the alveolar, clears it from foreign particles, humidifies and also bring the air to the body temperature. என்ன அப்படின்னா கண்டக்டிங் பார்ட் இருக்கு இல்லையா, கண்டக்டிங் பார்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏர், வெளியில் இருக்க அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து ஆல்வியோலைக்குள்ளே கொண்டு போகுது, அதாவது லங்ஸ்குள்ளே கொண்டு போகுதா. அப்போது கொண்டு போகும்போது வெளியில் இருக்க இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஹியூமிடிஃபை பண்ணி, அதாவது பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏரை வந்து உள்ளே கொண்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பார்ட் இருக்குல்ல, எக்ஸ்சேஞ்ச் பார்ட் தான் வந்து சைட் ஆஃப் ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் O2 அண்ட் CO2 பிட்வீன் பிளட் அண்ட் அட்மாஸ்பெரிக் ஏர். எக்ஸ்சேஞ்ச் பார்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா CO2வும் O2வுமே டிஃப்யூஷன் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா பிளட்லேயும் அட்மாஸ்பெரிக் ஏர், அந்த அட்மாஸ்பெரிக் ஏருக்கும் பிளட்டுக்கும் இருக்க கான்டாக்ட்னு வச்சுக்கலாம். அந்த கான்டாக்ட் மூலயமா அது வந்து ஒரு ஆக்சுவல் டிஃப்யூஷன் மூலயமா இந்த O2 CO2வும் வந்து அது வந்து கேஸஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னாலே தெரியுதுல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா the lung are situated in the thoracic chamber which is anatomically an airtight chamber. So lung வந்து எங்கே situated ஆயிருக்கு அப்படின்னா thoracic chamberல situated ஆயிருக்கு. ஸோ இந்த thoracic chamber நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா airtight chamber அப்படின்னு நம்ம சொல்லலாம். So the thoracic chamber is formed dorsally by the vertebral column, ventrally by sternum, laterally by the ribs and on the lower side by the dome-shaped diaphragm. So இந்த thoracic chamber, இந்த chamber இருக்குல்ல, லங் வந்து இங்கே தான் சிட்டுவேட்டட் ஆகிருக்கு. அந்த thoracic chamber வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா dorsally by vertebral column, ventrally by sternum, laterally by ribs, lower side by dome shaped diaphragm. Dome shaped diaphragm ன்றது இப்படி இருக்கும், the dome shaped diaphragm. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா the anatomical setup of the lung in thoracic is such that any change in volume of the thoracic cavity will be reflected in the lung pulmonary cavity. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த thoracic cavityயில் ஏதாவது அதோட வால்யூம் ஏதாச்சும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதாமா, எங்கே அஃபெக்ட் ஆகுதாமா, பல்மனரியில் வந்து அது வந்து அஃபெக்ட் ஆகுது. பல்மனரி அதாவது லங் கேவிட்டியில் அது வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேவா, அஃபெக்ட் ஆகுது. எதனால அப்படின்னா such an arrangement is எதனால அப்படின்னா the anatomical setup of lung in thoracic such that any change in volume of thoracic will be reflected in lung pulmonary cavity. Such an arrangement is essential for breathing as we cannot directly alter the pulmonary volume. ஏன்னா பல்மனரி அதாவது லங்கோட வால்யூமை வந்து நம்ம டைரெக்டாக ஆல்டர் பண்ண முடியாதாமா. அதனால இந்த தொராசிக்கை தான் அது டிபெண்ட் ஆகியிருக்கு. அப்போ தொராசிக் கேவிட்டியில் வால்யூம் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து லங் கேவிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. So respiration involves the following step: breathing or pulmonary ventilation by which atmospheric air is drawn in and CO2 rich alveolar air is released out. So breathing வந்து நம்ம pulmonary ventilation, அதாவது pulmonaryனா என்னங்க lung. ஸோ breathing or pulmonary ventilation அப்படின்னா என்ன அப்படின்னா அட்மாஸ்பெரிக் ஏர் உள்ளே கொண்டு போகிறோம், அதாவது செல்ஸ்குள்ளே கொண்டு போகிறோம், அட்மாஸ்பெரிலேருந்து செல்ஸ்க்கு கொண்டு போகிறோம். செல்ஸ்லேருந்து நம்ம CO2வை ரிலீஸ் பண்ணுறோம். அந்த செல்ஸ்லேருந்து நம்ம CO2 எங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்வியோலர் ஏர், அதாவது CO2 ஆல்வியோலர் ஏர் இஸ் ரிலீஸ்ட் அவுட். உள்ளே இருக்க ஆல்வியோலர் ஏர் அது ஒரு செல் தானே, அங்கேருந்து நம்ம CO2 ரிலீஸ் பண்ணுறோம். அட்மாஸ்பெரிக் ஏர் O2வை நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் O2 அண்ட் CO2 அக்ராஸ் ஆல்வியோலர் மெம்ப்ரெயின். ஸோ டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் O2 அண்ட் CO2 ஆல்வியோலர் மெம்ப்ரெயினில் diffusion of gases நடக்குது. transport of gases by the blood. ஸோ gases எல்லாமே transport பண்ணுறோம் blood மூலியமாக. diffusion of O2 and CO2 between blood and tissue.
O2 CO2 டிஃப்யூஷன் நடக்குது. எங்கே நடக்குது அப்படின்னா பிட்வீன் பிளட் அண்ட் டிஷ்யூக்கு பிட்வீனில் இந்த டிஃப்யூஷன் ஆஃப் O2 அண்ட் CO2 நடக்குது. அப்புறம் யூட்டிலைசேஷன் ஆஃப் O2 பை த செல்ஸ் ஃபார் கேட்டபாலிக் ரியாக்ஷன் அண்ட் ரிசல்டன்ட் ரிலீஸ் ஆஃப் O2. அதே தான், O2 வந்து செல்ஸால் யூஸ் ஆகுது. செல்ஸ்லேருந்து எது ரிலீஸ் அவுட் ஆகுது? CO2 ரிலீஸ் அவுட் ஆகுது. ஸோ இதோட நம்ம பார்ட் 1 வீடியோ முடிச்சாச்சு. பார்ட் 2 வீடியோவில் நம்ம மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் அண்ட் ஃபர்தர் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.